சீடை மாவு பச்சரிசியில் பதப்படுத்தி வச்சோம் இல்லையா. இப்போ நம்ம இனிப்பு செடிக்கு 2 கப்புக்கு 1 கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் வேணும். அதை பொடி பண்ணி இது மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். சூடாக வெந்நீர் இருக்கும். இதில் அழுக்கு இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு 1 கப்புக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வறுத்து அரைச்ச பொடி, ஒரு 5-6 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 4 ஸ்பூன். இனிப்பு செடிக்கு கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1 கப்புக்கு 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அந்த வெள்ளத்தில் கரைச்சி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை பிசையணும். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை கிளறிக்கிட்டே வரணும். ரொம்ப விட்டுறாதீங்க, இல்லைன்னா மாவு தண்ணியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இதை பிசையணும். இப்போ இனிப்பு செடிக்கு நம்ம மாவு தயார் பண்ணிட்டோம். இப்போ நம்ம உருட்டி போடணும். ஃபஸ்ட்டு உருட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் வைக்கணும். நெல்லிக்காய் சைஸுக்கு இந்த இனிப்பு செடியை உருட்டி போடுங்க. ஃபஸ்ட்டு உப்பு செடை வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இனிப்பு செடை செய்ய போகிறோம். இப்போ பொறுமையாக நிதானமாக இதை வேக வச்சு எடுக்கணும். நிறைய தீயை ரொம்ப வச்சிடாதீங்க, மிதமான தீயில் தான் வேக வச்சு எடுக்கணும். சீடை போட்ட உடனே கிளறக்கூடாது. இப்போ இந்த இனிப்பு சீடை நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி அழகாக வெந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம் இதை.